ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில் RB உதயகுமார் அமரும் பட்சத்தில் O பன்னீர்செல்வம் எங்கே அமர்வார் என்ற கேள்வி எழுந்தது. எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய முதலமைச்சர் பரிந்துரைத்த நிலையில் சபாநாயகர் பரிசீலனை செய்யப்படும் என உறுதியளித்தார். இருக்கை விவகாரம் முடிவுக்கு வரும் என சட்டப்பேரவை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில் RB உதயகுமார் அமரும் பட்சத்தில் O பன்னீர்செல்வம் எங்கே அமர்வார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அமரும் முன் வரிசையில் ஏதேனும் ஒரு இருக்கை O பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கப்படலாம் என சட்டப்பேரவை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தை மறுபரிசீலனை செய்ய சபாநாயகருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரை செய்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். 4 முறை சபாநாயகரை சந்தித்து கடிதம் கொடுத்திருப்பதாகவும் பலமுறை நேரிலும் வலியுறுத்தி இருப்பதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து ஆவண செய்ய வேண்டும் என சபாநாயகரிடம் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தங்கள் கட்சிக்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு உதயகுமார் அவர்களுக்கு இடம் ஒதுக்கி தர பிரச்சனை குறித்து தொடர்ந்து இந்த அவையில் பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அது சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு உரிமை உடையது என்று பதில் சொல்லி ஏற்கனவே இதே அவையில் அவைத்தலைவராக இருந்த திரு தனபால் அவர்கள் என்ன தீர்ப்பு தந்தாரோ அதை அடிக்கடி நீங்களும் சுட்டி காட்டி பதில் சொல்லியிருக்கிறீர்கள். இருந்தாலும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நம்முடைய சபாநாயகர் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.